தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா சற்று முன் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சியை பார்க்கலாம். கொஞ்சம் காத்திருக்கணும். ஏன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம். உங்களுக்கே நல்லா தெரியும், செமிகண்டக்டர் துறையில டேலண்ட் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழ்நாட்டில் இத்தனை ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் பெரியார், அண்ணா, கலைஞர்கள் எல்லாம் வளர்த்தெடுத்த இந்த தமிழ்நாட்டில் ஒவ்வொரு அந்த டேலண்ட் இந்த இப்படிப்பட்ட படித்த நல்ல மெத்த படித்த இளைஞர்கள் கிடைப்பது மற்ற இடத்துலலாம் ரொம்ப கஷ்டம். தமிழ்நாட்டில் மட்டும்தான் செமிகண்டக்டர் ஃபேப்ல எல்லாம் ஒர்க் பண்ற அளவுக்கு நல்ல ஒரு டேலண்ட் கிடைக்குதுன்னா அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் என்றது எல்லோரோட நம்பிக்கை, அனைத்து முதலீட்டாளர்களோட நம்பிக்கை. செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்குலாம் நல்லா தெரியும். அதனால தான் முதல்ல இங்கே வராங்க. ஆனால் வந்துட்டு இங்கே பிஎல்ஐ அந்த ஸ்கீமில் அவங்களுக்கு ஒரு 50% ஒன்றிய அரசோட நிதி கிடைக்குது. அதனால் அதை வாங்குறதுக்கு டெல்லி போகும்போது தான் அங்கெல்லாம் கொஞ்சம் வேலையெல்லாம் செய்து அவருக்கு மற்ற இடத்துக்கு கூட்டு போகிறாங்க. அது அவங்க ஊருக்கு செய்யணும்னு ஆசைப்படுறாங்க, பண்ணுறாங்க. அதான் நான் சொன்ன பேரவையில் கூட அதான் சொன்னேன். எத்தனை தடக்கற்கள் வந்தாலும் அதையெல்லாம் தகர்த்தெறிந்து நிச்சயமாக திராவிட நாயகன் அவர்கள் தமிழ்நாட்டை ஒரு செமிகண்டக்டர் கேபிட்டலாக நிச்சயமாக மாற்றுவார். அதைத்தான் அமெரிக்காவுக்கு சென்று செமிகண்டக்டர் என்டையர் வேல்யூ செயினை நம்ம தோறோம். நம்ம அவங்க மாதிரி வெறும் ஃபேப் மட்டும் போல, அது நிறைய அதுக்கு தண்ணியும் இதெல்லாம் தேவைப்படும். இருந்தாலும் அதை எடுத்துட்டு வரோம். பட் என்ன சைஸ்ல எடுத்துட்டு வரோன்றது இருக்கு. ஆனா என்டையர் வேல்யூ செயின், மொத்த வேல்யூ செயினையும் திராவிட நாயகன் அவர்கள் பார்க்கிறார். அதனால தான் செமிகண்டக்டர் செய்வதற்கான எக்யூப்மெண்ட் தேவைப்படுது இல்லையா? செமிகண்டக்டர் செய்யறதுக்கான எக்யூப்மெண்ட்டை இந்தியாவிலேயே முதல் முறையாக நமது கோவையில் இருக்கும் எஸ் நிறுவனம் தான் அதை வெளிநாட்டுகளுக்கு இப்ப முதல் முறையாக அந்த எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் பண்ணி இப்ப ஏற்றுமதி செய்திருக்காங்க. இது அமெரிக்காவுக்கு சென்று மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் கையெழுத்திட்ட அந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்த ஒரு பெரிய ஒரு ஸ்டெப் நம்மளுக்கு சாத்தியமாக இருக்கிறது. எனவே இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. இந்திய அளவில் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் எக்யூப்மெண்ட் எக்ஸ்போர்ட் ஆகிறது தமிழ்நாட்டில் இருந்தால் முதல். இதே போல பல 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 பலகட்ட முக்கிய சிப்காட்டோட பெர்ஃபார்மன்ஸ் ஒன்னு மட்டும் சொல்றேன். பல்வேறு இடங்களில் நீங்க உருவாக்கிட்டு வரோம்னு சொல்றீங்களே, அதுல ஒரே ஒரு டேட்டா மட்டும் நான் நிச்சயமா உங்களுக்கு சொல்லணும். 73 2021 வரை 73 2021 வரை தமிழ்நாட்டில் 24 சிப்காட் தான் உருவாக்கும். சரிங்களா? 2021 வரை 24 சிப்காட்டுகள். அதிலும் இந்த கடந்த 2011 21 வரைக்கும் 2 புது டிஸ்ட்ரிக்ட்லாம் பண்ணாங்க. இந்த பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தால் மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சி அமைப்பெற்றவுடன் இப்போ இந்த ஒரு 3-4 ஆண்டுகளில் மட்டுமே 30 புதிய சிப்காட்டுகளை அறிவித்திருக்கிறார். அதை தாண்டி 9 புதிய டிஸ்ட்ரிக்ட்ல அது வந்திருக்கு. ஸோ இப்போ நீங்க ஓவராலா பாத்தீங்கன்னா, இப்போ நாங்கள் இன்னும் எடுக்கிறது எல்ஏ இஷ்யூ பண்ணியிருக்கிறது, எல்பிஎஸ் இஷ்யூ பண்றதுலாம் பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 34 டிஸ்ட்ரிக்ட்ல இப்போ சிப்காட் தொழில் பூங்காவை கொண்டு சேர்த்தாச்சு. சென்னை டிஸ்ட்ரிக்ட், இப்போ மயிலாடுதுறை, இது போன்ற ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இன்னும் 4 டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான் நம்ம சிப்காட் இன்னும் இல்லை. எனவே எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் புதிய தொழில் வளர்ச்சியை கொண்டு சேர்ப்பதற்காக மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு அதுல இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு செய்தி நீங்க சொன்னோம். 48,000 சில்லற ஏக்கர் நிலத்தை எடுத்திருக்கோம். அதுல எல்லாரும் நிறைய பேர் சொல்றாங்க நஞ்சை நிலத்தை எடுக்கிறாங்க. நாங்க கணக்கு போட்டே பார்த்தோம். நாங்க எவ்வளவுதான் ஆக்சுவலா எடுத்திருக்கோம் கணக்கு போட்டு பார்த்தோம். 0.96 0.96%, 1% கீழ் தான் நஞ்சை நிலங்களை எடுக்கிறோம். அதுவும் எப்ப எடுக்கிறோம்னா, வேற வழி இல்லாம 2 பெரிய பாக்கெட், இப்ப நான் அரசு புறம்போக்கு ஒரு சைடுல இன்னொரு பக்கத்துல அரசு புறம்போக்கு இருக்கு. இது 2த்தையும் சேர்த்தா பெரிய யூனிட்டா பண்ணலாம் அப்படின்னும் போது அந்த வழித்தடத்துக்கோ இல்ல 2 சைடுல பட்டாதாரர் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஒரு இடத்துல மட்டும் எடுக்க வேண்டியதா இருக்கு. இல்ல அவங்களதே நஞ்சை நிலமா இருக்கு, அதில் நாங்க எடுத்துக்கலாம் பரவாயில்ல அவங்க கொடுக்கும்போது, இப்படிப்பட்ட அசாதாரண சூழ்நிலைகள் தான் நஞ்சை நிலங்கள் சிப்காட்டுக்காக எடுக்கப்படுகிறது. தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா சற்று முன் செய்தியாளர்களை சந்தித்து தொழில்துறை தொடர்பான பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார். அந்த செய்தியை நாம் பார்த்தோம் நேயர்களே. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.